முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புல் அப்படின்னா இந்த வெட்டி வேருங்க. இந்த வெட்டி வேறு வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெட்டி வேர் தான் இது. இந்த வெட்டி வேரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்திலேயே வளர்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வளர்க்க முடியும். ஏன்னா இதெல்லாம் ஒரு நிலத்தில் வச்சு பயிர் பண்ணக்கூடிய ஒரு பயிர். இந்த பயிரையும் மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியுமானா வளர்த்தும் காட்டியிருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு சாத்தியம். இது என்னென்னா இந்த புல்லோட மகிமையே இதோட வேர் தான். அதனால இந்த வேரை எப்படி நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு பைப்பை வச்சுங்க, ஒரு 4 இன்ச்சு பைப்போ ஒரு 5 இன்ச்சு பைப்போ, இதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மணல் தான் கொட்டி வச்சுருக்கோம். இந்த மணலில் இந்த செட்டப் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், தூக்குனாலும் இது விழாது. ஏன்னா இதோட வேர் அப்படியே வந்து கீழே உள்ள பாட்டில் வந்து செட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீழே அந்த மண்கலவை போட்டு நார்மலாக நம்ம மண்கலவையில் மாடித்தோட்ட மண்கலவையில் நம்ம வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பைப்பை 2 பக்கம் எம்டி தான். மேலே வந்து ஒரு பீஸ் மட்டும் வச்சாலே போதும். இப்போ இதே மாதிரி இந்த வெட்டி வேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர் வந்திருக்கும். இந்த அளவுக்கு ஒரு புல்லில் கீழே வேர் வந்ததுக்கப்புறம் அந்த வேரை மட்டும் நம்ம மாடியில் வச்சு இந்த பைப்பு உள்ளார செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 3லேருந்து 4 அடி, ஓகேங்களா? 3 அடி வைக்கலாம், 4 அடி வைக்கலாம், உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி. இல்லை உங்களுக்கு வாட்டர் கேன் இருக்குது அப்படின்னா பெரிய லெவலில் வாட்டர் கேன் இருக்குது அப்படின்னா பெரிய லெவலில் வாட்டர் கேன் வச்சிங்கன்னா நல்லாவே வரும். வேர் அதிகமாக வரக்கூடியது இந்த வேரை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, இந்த வெட்டி வேரை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்குங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த வெட்டி வேருங்க. நிறையவே நம்ம வீட்டில் பார்த்துருப்போம். பாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் பானையில் வந்து இந்த வெட்டி வேரை கட் பண்ணி போட்டு வச்சுட்டு அதை எடுத்து குடிப்பாங்க, குளிப்பாங்க, 2த்துக்கும் பயன்படுத்துவாங்க. தோல் வியாதிகளே போக்கக்கூடியதுங்க குறிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாலை செய்கிறாங்க. இப்போ நிறைய கைவினை பொருட்கள்லாம் வந்துருச்சுங்க அந்த வெட்டி வேரில். இந்த வெட்டி வேரோட இந்த வேருங்க பாருங்கள், இது வந்து சின்ன குட்டியாக வந்திருக்குல்ல, இது இப்படி இருக்கும் போது தான் நம்ம வைக்கணும். இதே மாதிரி வேர் இருக்குல்ல, குட்டி குட்டியாக வேர் இருக்கும். இதை வச்சுட்டு இப்போ இந்த செடி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வேர் இறங்கியிருக்கும். இந்த எப்படி இதை வைக்கலாம்னா இதே மாதிரி இதை இங்கே கட் பண்ணிவிட்டு இதோட கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாங்க. அப்புறம் இதை எப்போ அறுவடை பண்ணலாம் அப்படின்னா முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து பூ பூத்துருச்சுனாலே இது அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தங்க. இங்கே பாருங்கள், பூ பூத்துருச்சா? இப்போ இதில் பாருங்கள், பூ பூத்துருச்சு பாருங்கள், பூ பூத்துருச்சு பாருங்கள். பூ பூத்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த வெட்டி வேரை அறுவடை பண்ணிடலாங்க. அறுவடை பண்ணிவிட்டு இந்த வெட்டி வேரை சும்மா இவ்வளோ கையளவு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து துணியில் கட்டிட்டு நம்ம வீட்டில் உள்ள ஜன்னலில் வாசலில் அதுமாதிரி கட்டி விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய சுவாசத்தை நம்ம சுவாசித்தாலே அவ்வளோ நல்லதுங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேரில் தலகாணியும் கூட செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த வெட்டி வேர் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சொல்லியிருப்பேன் செட்டப்லாம் சொல்லியாச்சு. சரி, செட்டப் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கீழே நம்ம வேர் வந்து கீழே போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு வச்சுருக்காங்க. இந்த பாட்டு வச்சுருக்க நோக்கம் வந்து மண்ணில் உள்ளவங்க டேரெக்டாக அந்த பைப்பை புதைச்சிருவாங்க. மண்ணில் புதைச்சிட்டா அந்த மண்ணுக்குள்ளே வேர் போயிட்டுருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கும் போது இதே மாதிரி அடியில் ஒரு பாட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வேர் கீரை போகாது. நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் வந்து ஒரு 2லேருந்து 3 அடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப்பு வச்சுருக்கேன் நம்ம மாடி தோட்டத்தில். இதில் உள்ள வேரை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா மீன் அமிலம் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா குஷியாகவே வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இயற்கைக்கும் உதவுதுங்க. இதுலேருந்து வர புல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்லை வந்து பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு போயிட்டு இந்த குருவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கூடு கட்டிக்குது. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அணிலாம் கூடு கட்டியிருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டு அதுக்கும் உதவியாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம். இப்போ இந்த வெட்டி வேர்னாலே நம்ம இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் இந்த நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகள் சரி பெரியவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேரை பற்றி தெரியாதுங்க. அதனால இதோட விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைகளுக்குலாம் சொல்லலாம். இப்போ இந்த வெட்டி வேர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக கூட நம்மளுக்கு தெரியாது. நம்ம வாங்கி வந்து அப்படியே பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டி வேரில் வேறு ஒரு வேரை கலந்து வச்சுருவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட நாள் ஆகும். இது பூக்க வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்கள் ஆகும். அதனால் குறுகிய காலத்திலேயே எந்த வேராது பிடிச்சி நம்ம கலந்து விற்றுருவாங்க. அதனால் நம்ம என்ன அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இந்த வேரை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இந்த வேர் இருக்குல்ல, இந்த வேரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா மாலைகள் செய்வாங்க. இப்போ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை வீட்டில் பெரியவங்கள் படம் இருக்குது, அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலைகள் போட்டு விடுவாங்க. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேரோட வாசம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம சுவாசத்துக்கும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலைக்கெலாம் போயிட்டு வருவோம்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வராது. அந்த தூக்கம் வராத சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வெட்டி வேரால் செய்யப்பட்ட தலகாணிலாம் இருக்குங்க. அதை வச்சு படுக்கும்போது அந்த காற்றை சுவாசிக்கும் போது நல்லாவே
தூக்கம் வரும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அமைதி கிடைக்குங்க. எப்போதும் டென்ஷனாகவே இருக்கும். இப்போ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், டென்ஷனாகவே இருக்கும். அதெல்லாம் போக்க இந்த வெட்டி வேரை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து கட்டி விடுங்க. ஒரு ஜன்னல்லையோ இல்லை கதவுலையோ இல்லை வெளில அருகால் இருக்கும்ல அதுலேயோ எல்லா இடத்துலையும் கட்டி விட்டீங்க அப்படின்னா அதோட சுவாசம் வரும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் சம்மந்தமான அந்த பிரச்சனையே இல்லாமல் அமைதி கிடைக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெட்டி வேரை பயன்படுத்த தொடங்குங்க. இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த வெட்டி வேரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் மாலையாக பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதை வெட்டி வேரை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா தலையில் போட்டு நல்லா தேய்ச்சி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க. ஏன்னா உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா உடல் ஹீட் ஆகும்ல, அந்த ஹீட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த வெட்டி வேர் கலந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். நிறைய பேர் நீங்கள் வெளில பார்த்துருப்பீங்க, பாட்டிலில் ஒரு மாதிரி ஒரு வேரை போட்டு வச்சுருப்பாங்க. அது என்ன வேர் அப்படின்னா வெட்டி வேர் தான். அது உண்மையான வேராக நம்மளுக்கு தெரியாது, பட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டிலே வளர்த்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேரை ஒரு மண்பானையை எடுத்துங்க. இந்த மண்பானையில் வந்து இவ்வளோ வெட்டி வேரை உள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஊற விடுங்க. ஊற விட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எடுத்து குடிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் இருக்கும். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், இது அறுவடை பண்ணும் போதே நல்ல ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பானையில் போட்டு அதை எடுத்து நீங்கள் இப்போ குடிக்கும் போதே உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அதுமாரி குடிச்சிங்க அப்படின்னா அந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க. இது போல் நிறைய வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேரை பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ அக்ரி இண்டெக்ஸ்லாம் போயிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேரை பயன்படுத்தி பல வகையில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள், அழகு பொருட்கள்லாம் நிறைய தயாரிச்சிருக்காங்க. அதிலே குருவி மாதிரி தயாரிக்கிறாங்க, மாலை மாதிரி தயாரிக்கிறாங்க. இது போல் பல கைவினை பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேரை பயன்படுத்தி தயாரிக்கிறாங்க. இதை வந்து நம்ம வளர்த்து ஒரு சிறு தொழில் கூட ஆரம்பிக்கலாம். இந்த வெட்டி வேரை வச்சு சிறு தொழில் கூட ஆரம்பிக்கலாம். அது மாதிரி பல பயன்களை வந்து உள்ளடக்கியதுன்னு சொல்லலாம் இந்த வெட்டி வேரை. இதே மாதிரி ஒரு பைப்பு இல்லைங்க, நீங்கள் வந்து 1 2 3 4 5ன்னு வருஷத்தில் நிறைய பைப்பில் அடுக்கி அதில் கூட நிறைய வளர்க்க ஆரம்பிக்கலாம். அப்படி வளர்க்கும் போது நிறைய நம்ம அறுவடை பண்ண முடியும். ஏன்னா இது அறுவடை பண்ணிட்டா நம்ம அடுத்து கிடைக்காதுல்ல. அப்போ வந்து ஒரு பயிர் வந்து இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னா அடுத்த பயிர் இன்னொன்று வந்து நம்ம ரெடி ஆகணும். இதை பாருங்க, இதை வச்சு இன்னொரு பைப்பில் நம்ம சொறி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும். அதான் இப்போ வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா இப்போ வீட்டு தோட்டத்துக்கு ஒன்று போதும். நீங்கள் இதே ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய மாடி தோட்டத்திலே வச்சு வளர்த்து அதே ஒரு பிஸ்னஸ் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம தோட்டம் நம்ம ஆரோக்கியம்.